ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் சுயதொழில் செய்யும் நினைப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25,00,000 வரைக்கும் கடன் குடுக்குறாங்க. எந்த ஒரு பிணையும் இல்லா கடனா குடுக்குறாங்க. இந்த கடன் திட்டத்தில உங்களுக்கு 8,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மானியம் குடுக்குறாங்க. இலவசமாக குடுக்குறாங்க. இந்த திட்டத்தில யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும்? என்ன மாதிரியான தொழில்லாம் செய்யலாம்? தொழில் முனைவோரை முன்னேற்றுவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மத்திய, மாநில அரசு செஞ்சுருவாங்க. தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை என்னன்றது தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ட்ரூ ஃபாதர் என்ற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக முதியவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு பெண்கள் போன்றவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறோம், செஞ்சிட்டும் வரோம். இந்த நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கு உங்களால் முடிஞ்ச சிறிய நன்கொடையை எதிர்பார்க்குறோம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் வர காசை முதியவர்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு வரோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு சிறப்பு சுய தொழில் திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என கரூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. இது அனைத்து மாவட்டத்துக்குமே பொருந்தும். இது கரூர் மாவட்டம் மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டத்துக்குமே பொருந்துன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் சொல்லிட்டு ஏஏபிசிஎஸ்ன்ற புதிய திட்டத்தினை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசாணை 33/2023 மே மாதம் 12 அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி, சேவை மற்றும் வணிகம் சார்ந்த தொழில் திட்டங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. உணவு பதப்படுத்துதல், தென்னை நார் சார்ந்த தொழில்கள், ஆயத்த ஆடை தயாரித்தல், ரைஸ் மில், ஸ்பின்னிங் மில், மளிகை கடை, வணிகப் பொருட்கள், மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை, அழகு நிலையம், உடற்பயிற்சி நிலையம், வாடகை கார், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட புதிதாக தொடங்க தொழில்களுக்கு மற்றும் இயங்கிக் கொண்டு இருக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் விரிவாக்கத்திற்கும் மானியம் வழங்கப்படும். மானியம் மொத்தத்தில் மதிப்பீட்டில் 35% வழங்கப்படும். அதாவது நீங்கள் 25 லட்சம் கடன் வாங்கினீங்கனாக்கா 8.75 லட்சம் பார்த்தீங்கன்னாக்கா மானியமாக கொடுப்பாங்க. இதான் நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். மானிய உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 100 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானிய உச்ச வரம்பு கொடுத்துருக்காங்க. சேவை தொழிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 75 லட்சம், வியாபார தொழிலுக்கு 50 லட்சம் மேலும் கடனுக்கு திரும்ப செலுத்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா மானியம் கொடுக்குறாங்க. கடன் திரும்ப செலுத்தும் காலம் முழுவதுமாக 10 ஆண்டுகள் மிகாமல் இருக்கணும். 6% வட்டியும் மானியமும் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 6% வட்டி மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் அவர்களின் கடித எண் சொல்லியிருக்காங்க. அந்த கடித எண் மூலமாக ஈர்த்த மூவர்ஸ், ஜேசிபி, ட்ரிப்பர், லாரி, டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகள், பேருந்து, கான்கிரீட் மிக்சர், ரிங் வேரிங் மற்றும் கட்டுமான சார்ந்த தொழில்கள் ஆகியவை இத்திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற தகுதியற்றவை என வரையறுக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்க. இந்த தொழிலாக செய்யக்கூடாது. இது மூலமாக தொழில் முனைவர் தம் சொந்த நிதியை செயல்படுத்தும் திட்டத்திற்கு 35% மானியம் வழங்கப்படுகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த எந்த தனிநபரும் மற்றும் பங்குதார கூட்டண்மை பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இத்திட்டத்தின் பயன்பெற கல்வி தகுதி எதுவும் இல்லை சொல்லியிருக்காங்க. 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இத்திட்டத்தில் கடன் உதவி பெற முடியும். இத்திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய பயன்பெற விருப்பமுள்ளவர்கள் இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். இணையதள முகவரிகள் விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தின் குறித்து விவரங்களை மற்றும் ஆலோசனை பெற பொது மேலாளர் சத்தியமூர்த்தி இவர் கரூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நம்பரு, அவங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் பாருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டேன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை பற்றி மேலும் தகவலுக்கு இதை போய்ட்டு நேரில் போய் விசாரிக்கலாம் சார், எப்படி சார் விசாரிக்கலாம் என்ற தகவல் வேணும்னு நினச்சிங்கனாக்கா மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான தகவல் சேகரித்து கொடுக்கப்படும். தேங்க்யூ.